ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம்னா கிரேட் 8th திருக்குறள் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நுழையதற்கு முன் நம்ம என்னது தெரியுமா படிக்கணும்? திருக்குறளை எழுதினவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளை எழுதினவர் யார்? திருவள்ளுவர். சரியா? திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அஃது ஒரு வாழ்வியல் நூல். திருக்குறள் ஒரு நீதி நூல் மாதிரி, நீதி நூல். திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? அதாவது திருக்குறளோட பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலைன்னு ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 பாயிண்ட் இதில் சமமேன்னு ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இப்போது நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் நமக்கு 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது ரொம்ப சிம்பிள். தக்கார் தகவிலார். சரியா? என் கூட சேர்ந்து ஒரு 3 டைம்ஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு மனப்பாடமாயிரும். தக்கார் தகவிலார். தக்கார் தகவிலார் என்பது. தக்கார் தகவிலார் என்பது. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது தக்கார் தகவிலார் அப்படின்னா என்னது என்பது அவரவர் அவங்கள பொறுத்து எச்சத்தால் காணப்படும். அவங்களோட எச்சத்தால் காணப்படும். இது ஒரு 2 பாயிண்டில் படிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்கு 3 பாயிண்ட் படிச்சிடலாம். சரியா? பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எச்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். சரியா? இப்போ செகண்ட் திருக்குறளுக்கு போகலாம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும், அதாவது ஒருத்தவங்களுக்கு சமம் செய்வீங்கள்ல, சமமாக சீர்தூக்கணும். இப்போது உங்களுக்கு 2 பொண்ணுன்னா சமன் செய்து சீர்தூக்கும், சமமாக சீர்தூக்கணும். கோல் போல் அமைந்து ஒரு பால். கோல் ஒரு வால் போல், ஒரு பாலாட்டு. கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. கோடாமை சான்றோருக்கு, மற்றவங்களுக்கு அணி. சரியா? அணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அணி வந்துடும். நான் இப்படி தான் ஞாபகம் வைப்பேன், ஈஸி. சமன் செய்து சீர்தூக்கும், சமமாக சீர்தூக்கணும். கோல் போல், ஒரு கோல் போல். அமைந்து ஒரு பால், ஒரு பாலாட்டு. கோடாமை கொடையா, சான்றோருக்கு மற்றவங்களுக்கு அணி. சரியா? சாரி, அதை நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு ஷார்ட்கட். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. சரியா? பொருள் வாசிக்கலாம் வாங்க. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களில் எடையை தூளாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும். இதிலே கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்களா? அணி. நம்ம இந்த இதில் படிச்சிருப்போம்ல, அணிங்கிற ஒரு வேர்டு. அணினா ஊவமை அணி. சரியா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. வாங்க அதில் ஒரு 3 திருக்குறள் இருக்குது, வாங்க படிக்கலாம். தேர்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. சரியா? இப்போ நம்ம இதை எப்படி தெரியுமா ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணணும்? வழியில் ஒருத்தன் இருந்தானா, வழியில் ஒரு நிலைமையான், வழி நிலைமையில் ஒருத்தன் இருந்தானா, வள்ளுருவம் பெற்றம், அவனுக்கு ஒரு வள்ளுருவம்ங்கிற ஒரு லெவலில் நம்ம பெற்றமை கொடுத்தோம்னா புலியின் தோல், புலியோட தோலை பொறுத்து அவன் மேய்ந்தற்று, மெய்வானான். சரியா? வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. பொருள் பார்க்கலாம் வாங்க. மனதை அடக்கும்
வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலியத்தவர்கோலம் புலியின் தோலை பொறுத்து கொண்ட பசு பயிரை மேய்த்ததை போன்றது. கீழே வந்து அணின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்களா? பொருள் உவமை அணி அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி அணின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் இந்த அணியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், அது கேட்க மாட்டாங்க அவ்வளோவா. இதுலேயும் உவமை. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். கனை கொடிது யாழ் கொடு செவ்வித்து ஆங்கு அன்னம் வினைப்படு பாலால் கொலை. அதாவது இதோட ஷார்ட்கட் என்னங்கிறத பார்ப்போமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனை கொடிது கனைக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஓ அப்படின்னு ரொம்ப கோவப்படுவோம்ல, என்ன நீ பண்ணுறியா அப்படின்னு ஒரு மாதிரி கோவத்தில் இருப்போம்ல. கனை கொடிது அப்படின்னா வந்து ஒரு டிசீஸ். கனை வந்து கொடிது. யாழ் கொடு கனை கொடிது யாழ்னால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கத்தின்னு இருக்கலாம். யாழ் கொடு செவ்வித்து ஆங்கு, அதாவது காது கேட்காத மாதிரி செவ்வித்து ஆங்கு அன்ன வினைப்படு விளையாடு பாலால் குழலை வச்சு. குடலுங்கிறத நீங்கள் குழல்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கனை கொடிது யாழ் கொடு செவ்வித்து ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல். பொருள் வாசிக்கலாமா? நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. வளைவுடன் இருப்பினும் யானின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ நம்ம 4 திருக்குறள் படிச்சிட்டோம். 5வது ஒன்று இருக்குது, வாசிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிடுவோம். இதோட ஷார்ட்கட் என்னன்னு பாருங்களேன். உலர் என்னும் மாத்திரேயர் அல்லால் பயவாக் அலரணையர் கல்லாதவர். அதாவது உளறிக்கிட்டே இருப்பாம்ல, உலர் என்னும் மாத்திரேயர்னால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் மாத்திரேயர். உலர் என்னும் மாத்திரேயர் அல்லால் பயவாக், அதாவது முஸ்லிம்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, முஸ்லிம்ஸ். ஸோ அந்த மாதிரி அல்லால் பயவாக் அவங்கள கலர் அணையெல்லாம், அதாவது பிளாக் கலர் தானே ஒன்று மாதிரி குத்தா மாதிரி போடுவாங்க கேர்ள்ஸ். ஸோ தான் கலர் அணையர் கல்லாதவர்னும், அவங்க கலரே அணைய மாட்டாங்க. அதான் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலர் அணையர் கல்லாதவர். சரியா? பொருள் வாசிப்போமா? கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. சரியா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பியும் வந்து ரீகால் பண்ணுமா ஃபஸ்ட்லேருந்து? வாங்க பார்க்கலாம். புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லுவோமா? தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் போடாமை சான்றோர்க்கு அணி. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றாம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. கனை கொடிது யாழ் கொடு செவ்வித்து ஆங்கு வினைப்படு பாலால் கொளல். உலரென்னும் மாத்திரேயர் அல்லால் பயவாக் கலரணையர் கல்லாதவர். ஸோ இதிலே நீங்கள் வந்து 5 திருக்குறளையும் நல்லா மெமரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துருங்க. எங்களுக்கெலாம் எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா சூஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. 2 திருக்குறள் தான் கேட்பாங்க 5ல். ஸோ சூஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தக்கார் தகவிலார் டேஷ் அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படி கொடுத்தாங்கன்னா கீழே வந்து பயன்படுத்துதல் என்பது அப்படின்னு நிறையா இருக்கும். அதில் நமக்கு என்ன தேவை? தக்கார் தகவிலார் என்பது. ஸோ 80 எடுத்து எழுதணும். அவ்வளோதான். ஓகேயா? இந்த லெசன் உங்களுக்கு டீச் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய லெசன்ஸ் நான் தமிழில் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்லேயும் டீச் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் கவனித்து சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.